தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 102. இறை திருவசனம் 17. திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜவரே, உயிருள்ளவரை உமக்கு நாங்கள் புகழ்பாய் செய்கின்றோம். ஆமாண்டவரே, இன்றைய நாளின் காலையிலிருந்து இந்த பொழுது வரையிலும் உமது மேன்மை மிகு பிரசன்னத்தால் எம்மை அரவணைத்த அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு புகழ்கின்றோம். நீர் எங்கள் மீது கொண்ட பரிவிரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். பாசத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அளவு கடந்த அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நல்ல காரியங்களை, சர்வ காரியங்களை எங்கள் வாழ்வில செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதி உன்னத தூதர்களோடு இணைந்து தூயவர் 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 என்று உம்மை நாங்கள் துதித்து போற்றிட, வாழ்த்தி வணங்கிட இந்த நாளை, பரிசுத்த நாளை எமக்கு கொடையாக கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த கணப்பொழுதை கொடுத்ததற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாள் முழுவதும் எத்தனையோ விதமான பல்வேறு அனுபவங்களை கொடுத்தீர். அவை அத்தனைக்கும் நன்றி கூற இந்த இரவு வேளையை நீர் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்து உம் பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. எனவே எம் உடல் பொருள் ஆவியன அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணித்து அன்று தாவீது அரசர் மத்தளம் கொட்டி உமக்கு புகழ்பா பாடிய அதே பாடலோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர தூயவரே, உம்மை புதிக்கிறேன். நல்லவரே, உம்மை பாடுகிறேன். தூயவரே, உம்மை துதிக்கிறேன். நல்லவரே, உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே, உம்மை துதிக்கிறேன். நல்லவரே, உம்மை பாடுகிறேன். மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது. குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. மலைகள் விலகினாலும் அன்பு விலகிடாது. குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ. தூயவரே, உம்மை புகழ்கிறேன். நல்லவரே, உம்மை பாடுகிறேன். கரத்தில் பொறித்து வைத்து கண்மணியாய் காத்த தெய்வமே, இதோ இந்த இரவு வேளையில பல்வேறு தேவைகளை நிமித்தம் எங்களிடம் ஜெப உதவியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் திவ்ய திருவடியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரம், இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, குடும்பத்தின் பல்வேறு சுப நாட்களை, சுப தினங்களை, சுப விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மகிழ்ந்த அனைவரையும் நன்றி நிறை உள்ளத்தோடு நினைத்து பார்த்து உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கென்று புதிய வாழ்வை, புதிய ஆண்டை நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவர, நன்றி செலுத்துகின்றோம். இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர, படித்து முடித்து விட்டு வேலையின்றி உமது கிருபையினால் அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு என்று நம்பிக்கையோடு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர, சிறுவர் சிறுமியரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர, சிறுவர் சிறுமியரை வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறினீரே. ஆண்டவர, நீர் எவ்வாறு குழந்தையாயிருந்த போது ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து
பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தீரோ தகப்பன, அதுபோல இவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர நீர் கிருபை செய்வீராக. அன்பு தகப்பனே இறைவா, இன்னுமா இதோ இந்த நேரத்தில் கணவனை இழந்து மனைவியை இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில், பெற்றோர்கள் பிள்ளைகள் உதவியின்றி இருக்கின்ற நிலையில் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணமேறும் திருவருட் சாதனத்தில் இணைந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்து பிரிந்து வாழ்கின்ற தம்பதியர்களை சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே சமாதானத்தை உண்டு பண்ணுபவர், நீரே ஒற்றுமைக்கு வழிகாட்டி, நீரே அமைதியை கொணர்பவர். எனவே உம்மிடத்தில் அமைதிக்காக இவ்வாறு குடும்பங்களில் சிதைவுற்ற குடும்பங்களில், அமைதியின்றி தவிக்கின்ற குடும்பங்களில் நிரந்தர சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இன்னும் இந்த இரவு வேளத்தில் பயணம் செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தந்தையை இறைவா, பயணத்திற்கு பாதுகாப்பாய் இருந்தருளும் ஆண்டவரே. நீரே துணையாளராய் இருப்பீராக. காவல் தூதர்களை முன்னும் பின்னும் அனுப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள வீடுகளிலே நீரே காவலாய் இந்த இரவு வேளையிலே இருப்பீராக. அவர்களது ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் உமது தூய ஆவியானவரின் அக்கினி பொழியப்படுவதாக. செராஃபின்கள் ஒவ்வொரு நேரமும் உம்மை துதித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் துணையாக இருந்து இந்த இரவு பொழுதை காத்தருள்வாராக என்று உம்மிடம் ஜெபித்து உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம் ஆசீர்வதித்து நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.